நம்ம நவரச நாயகன் இருக்கார் இல்லையா, அவரு இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்க போற ஒரு படத்துல கெஞ்சி கூத்தாடி சிவகார்த்திகேயன் காலில் விழுந்து ஒரு வாய்ப்பு ஒன்று வாங்கியிருக்காப்ல. யார் அந்த நவரச நாயகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம செந்தமிழன் சீமான் தான். அதாவது நம்ம செந்தமிழன் சீமான ஏன் முதல்ல நவரச நாயகன் சொல்றேன் அப்படின்றத நீங்க கேட்டுக்கணும். முதல்ல சினிமாவில் நடிப்பாரு, ஆனா சினிமாக்காரன் நம்பாதன்னு சொல்லுவாரு. தன்னை ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிப்பாரு, ஆனா அடுத்த கட்சி மேடையில போயிட்டு கொஞ்சி கொலாவிப்பாரு. அப்பப்ப திரள்நிதி அப்படின்ற பேர்ல வசூல் வேட்டையும் போடுவாரு. இதெல்லாம் தாண்டி பார்ட் டைம்ல மூவிக்கெல்லாம் கூட ப்ரமோஷன் பண்ணுவாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி பல திறமைகளை வச்சிருக்கிறதால இவரை நவரச நாயகன் சொல்லாம வேற என்ன சொல்றது? இப்போ நம்ம நவரச நாயகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகனோட படம் செய்யணும், அந்த படத்தில் வந்து நடிக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா தாவேக்காரங்க போட்டு விட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஆவாஸ் விட்டுக்கிறாரு. ஏய் பாத்தியாடா எங்க அண்ணன் பெரிய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அவரு, உங்களெல்லாம் பொறாமடா உங்களுக்கு அப்படி